ஹாய், நம்ம இந்த வீடியோவோட ஃபஸ்ட் பார்ட்டில் ஆல்ரெடி எஃப்என்டோவில் எதனால் லாஸஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்த்துருந்தோம். அதோட ஓவர்வியூ ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ட்ரெண்டை ஃபாலோ பண்ணாமல் ட்ரேட் பண்ணுறது. ஆல்வேஸ் ட்ரெண்ட் இஸ் யுவர் ஃப்ரெண்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட் ஒன், ஓவர் ட்ரேடிங் பண்ணுறது. மினிமம் 2 ட்ரேட்ஸ் பண்ணாமல் லாஸை ரெக்கவர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டல் கேபிட்டல் வாஷ் அவுட் பண்ணுறது. தேர்ட் பாயிண்ட், ஆவரேஜ் பண்ணுறது. ஃபோர்த் பாயிண்ட்டு, இண்டிபெண்ட்டாக ட்ரேட் பண்ணாமல் டெலகிராம் கால்ஸ் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறது. ஃபிஃப்த் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹோல் கேபிட்டல் ட்ரேட் பண்ணுறது. கேபிட்டலில் 30% தான் ட்ரேட் பண்ணணும். அந்த 30லையுமே 5% வந்து ஸ்டாப் லாஸாக வைக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கேம்பிளிங். நிறைய மக்கள் இருக்காங்க. நம்மளாம் இங்கே ட்ரேட் பண்ணுறோமா இல்லை கேம்பிளிங் பண்ணுறோமான்னு கேட்டிங்கன்னா, நம்ம கேம்பிளிங் தான் பண்ணுறோம். உங்ககிட்ட நீங்களே கேட்டு பாருங்கள், நம்ம ட்ரேட் பண்ணுறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்களே சொல்லிக்குவீங்க நோ. ஆனால் நம்ம கேம்பிளிங் தான் பண்ணுறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்களே சொல்லிக்குவீங்க ஆமாம், கேம்பிளிங் தான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எல்லாருக்கும் இங்கே ஒரு கேம் தெரியும், ஆட் ஆர் ஈவன் கேம். அது என்ன கேம்னு கேட்குறீங்களா? சொல்லுறேன். நம்ம ஒரு 100 ருபீஸை ஆடில் பெட் பண்ணுவோம், 150 ருபீஸை ஈவனில் பெட் பண்ணுவோம். மேபி ஈவன் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி தான் இருக்குது அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு நம்ம அதில் பெட் பண்ணுவோம். ஆனால் நமக்கு வந்து ஆட் வருமா ஈவன் வருமாங்கிறது தெரியாது. ஆட் தான் வருதுன்னு அசியூம் பண்ணிக்கலாம். நம்ம இன்வெஸ்ட் பண்ணது 250 ருபீஸ், ஆட் வரும்போது 100 ருபீஸ் வின் பண்ணுறோம். அப்போ 100 என்ன ஆகும்? 200 ஆகும். அப்போ லாஸ்ன்னு பார்க்கும்போது 50 ருபீஸ் தான். அட்லீஸ்ட் அதை கவர் பண்ணிடலாம். ஆனால் ஒரு நாள் நமக்கு ஈவன் வருது அப்படின்னா நம்மளோட லாஸை கவர் பண்ணுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மக்கள் வந்து இப்படி தான் திங்க் பண்ணி ட்ரேட் பண்ணுறாங்க. ஆனால் ட்ரேடுன்னு வரும்போது இது ஆடு, இது ஈவன், இது அப்பு, இது டவுனு அப்படின்னு திங்க் பண்ணுறாங்க. ஆனால் அது இங்கே பாசிபிள் ஆகாது. எத்தனாலன்னு பார்த்தா, இப்போ சப்போஸ் அவங்க வந்து மார்க்கெட் மேலே போகும்போது சிஇ எடுத்து வச்சுருந்தாங்க அப்படின்னா அன்எக்ஸ்பெக்டடாக அது கீழே வரும்போது அந்த சிஇயை ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு பிஇ பை பண்ணுறாங்க. ஆனால் ஆக்சுவலாக என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, பிஇ சிஇ ரெண்டுக்குமே டைம் வேல்யூ இருக்கும். இப்போது சப்போஸ் மார்க்கெட் வந்து உங்களுக்கு ஒரு சைடு மட்டும் மூவ்மெண்ட் கொடுக்குது அப்படின்னா இன்னொரு சைடு கண்டிப்பாக லாஸ் ஆகும். இல்லை சப்போஸ் மார்க்கெட் வந்து கன்சால்டேட்டடாக இருக்குது அப்படின்னா ரெண்டுமே லாஸ் ஆகும். சிஇபிஇ ரெண்டுமே லாஸ் ஆகும். அப்படி ஆகிறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லாஸ் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி தான் அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்னு வரும்போது சிஇபிஇ ரெண்டுமே பையார் செல் பண்ணி கேம்பிளிங் மாதிரி ட்ரேட் பண்ணுறது வந்து நல்லதாக இருக்காது. லாஸஸ் தான் அதிகமாக நடக்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்களுக்கான ஒரு ஓன் செட்டப் ரெடி பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணி அதில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறது தான். அப்படி ட்ரேட் பண்ணினா மட்டும்தான் உங்களால் மார்க்கெட்டில் மணி மேக் பண்ண முடியும். சைமல்டேனியஸாக சிஇபிஇ ரெண்டுமே பையார் செல் பண்ணிவிட்டு அது மூலமாக கேம்பிளிங் ட்ரேட் பண்ணி நீங்கள் வந்து மார்க்கெட்டில் மணி மேக் பண்ணலான்னு நினைக்காதீங்க. அது என்றைக்குமே சேஃபான ஆப்ஷன் கிடையாது. உங்களுக்கு இந்த கேம்பிளிங் கான்செப்ட் என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கேம்பிளராக இருக்கணும்னு நினைக்காதீங்க, ட்ரேடராக மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஒரு 2:30 அந்த டைமில் நிஃப்டி வந்து 24,800 ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படின்னா அவங்க வந்து 24,850 சிஇயும் பை பண்ணுவாங்க, 24,750 பிஇயும் பை பண்ணுவாங்க. இதை ஹீரோ ஜீரோ ட்ரேடுன்னு சொல்லுவாங்க. அவங்க எதனால் அப்படி பண்ணுவாங்கன்னா, அன்றைக்கி எக்ஸ்பைரி டேயாக இருந்திருக்கும். எக்ஸ்பைரி டேயில் வந்து மார்க்கெட் வந்து ஏதாவது ஒரு சைடில் மூவ்மெண்ட் கொடுக்கும் அப்படின்னு நினச்சி பண்ணுவாங்க. ஆனால் அவங்களோட பேட் லக்கு நிஃப்டி வந்து 24,800 க்ளோஸ் ஆயிரும். அப்படி ஆகும்போது 850 சிஇயும் போயிடும், 750 பிஇயும் போயிடும். ரெண்டுமே சேர்ந்து உங்களோட கேபிட்டலை வாஷ் அவுட் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி ஹீரோ ஜீரோ ட்ரேட் வந்து ட்ரை பண்ணாதீங்க. ஆனால் உங்களுக்கு ஹீரோ ஜீரோ ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 2,000-3,000 ருபீஸ் ப்ராஃபிட்டில் இருக்கும்போது 200-300 ருபீஸ்க்கு நீங்கள் வந்து ஹீரோ ஜீரோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுவும் ஒரு லாட் மட்டும். நிறையா 100 லாட்ஸ் அந்த மாதிரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அதுவும் கேம்பிளிங் ஆயிரும். ஸோ திரும்பவும் சொல்கிறேன், ட்ரேடராக மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுங்கள். கேம்பிளிங் பண்ணி கேபிட்டலே இழந்து போயிடாதீங்க. நெக்ஸ்ட்டு மெயின் திங் பார்த்திங்கன்னா, நிறைய சார்ட்ஸில் வெப்சைட் பார்த்து ட்ரேட் பண்ணுறது. பேசிக்காக பார்த்திங்கன்னா மணி கண்ட்ரோல்லேருந்து ஒரு நியூஸ் பப்ளிஷ் ஆகும் உங்களுக்கு. ஆனால் மணி கண்ட்ரோல்லேருந்து வர்றது என்னென்னா என்எஸ்சி பப்ளிஷ் பண்ணுற நியூஸ் தான். என்எஸ்சி ஒரு நியூஸ் பப்ளிஷ் பண்ணுவாங்க, அதிலிருந்து காப்பி பண்ணி தான் மணி கண்ட்ரோல் வந்து உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஆனால் என்எஸ்சி பப்ளிஷ் பண்ண நியூஸுக்கும் மணி கண்ட்ரோல் பண்ணதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். என்எஸ்சியில் பண்ணது ஒரு மாதிரி இருக்கும், மணி கண்ட்ரோலில் பண்ணது வேறு மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் investing.comல பப்ளிஷ் பண்ணுறது ஒரு மாதிரி இருக்கும். தென் ட்ரேடிங் வியூவில் பப்ளிஷ் பண்ணுறதுமே வேறு மாதிரி இருக்கும். இது எல்லாமே சேர்ந்து உங்களை என்ன பண்ணுன்னா கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுரும். ஏன்னா இது எல்லாமே ஆக்சுவல் ட்ரெண்ட் கிடையாது. அப்போது உங்களுக்கு இது எதுவுமே ஒரு கிளாரிட்டி கொடுக்காது. இது எல்லாமே சேர்ந்து ஒன்று இருக்கிறது வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷன் தான் அதிகமாகும். நம்மளோட வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நம்ம வந்து நியூஸ் பார்த்து ட்ரேட் பண்ணுறதில்ல. அதுக்கான ஒரு வீடியோ கூட நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருந்தேன்.
மோஸ்ட்லி உங்கள் ப்ரோக்கர்ஸ் இல்லை உங்கள் டிமெட் அக்கௌண்ட்டில் எல்லாமே சார்ட் இருக்கும். நீங்கள் வந்து ட்ரேடிங் வியூ சார்ட் கூட நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. நீங்கள் ட்ரேடிங் வியூ சார்ட்டை செக் பண்ணிவிட்டு தென் உங்களோட டிமெட் அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணதை வச்சு ஒரு பை எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்குள்ளே ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன் வந்துடும். நீங்கள் அனலைஸ் பண்ணதை வச்சு நீங்கள் ஏதோ ஒரு ட்ரேட் எடுத்திருப்பீங்க, ஆனால் அங்கே மார்க்கெட் கீழே விழுந்திருக்கும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஈஸியான லாஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்பாக அமைஞ்சு போயிடும். மோஸ்ட்லி டிமெட் அக்கௌண்ட்ஸில் உங்களுக்கு வந்து ட்ரேடிங் வியூவை சார்ட்டாக கொடுத்துருக்காங்க நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்காக. அப்படி இல்லைனா சார்ட் ஐக்யூவை சார்ட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் உங்களுக்கு உங்கள் டிமெட் அக்கௌண்ட்லேயே இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மல்டிபிள் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறதை வந்து அவாய்ட் பண்ணலாம். மல்டிபிள் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷனால் லாஸஸ் நடக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா இப்படி ஒரே ஸ்க்ரீனில் மல்டிபிள் சார்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், மல்டிபிள் சார்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி, சென்செக்ஸ், இந்த மாதிரி 4 டிஃப்ரெண்ட்டான சார்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். டிஃப்ரெண்ட்டான டைம் ஃப்ரேமில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1 டே, 30 மினிட்ஸ், 5 மினிட்ஸ், அந்த மாதிரி எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் இண்டிகேட்டர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பேசிக்காக நாம் வந்து இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறது கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் நம்ம வந்து சார்ட்டே ஃபாலோ பண்ணுறது கிடையாது. நம்ம யூஸ் பண்ணுற ஒரே ஒரு விஷயம் நம்மளோட டேட்டா மட்டும்தான். ஆனால் நீங்கள் வந்து இண்டிகேட்டர் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய இடத்துல நீங்கள் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்டாக்கு, இண்டெக்ஸு எல்லாமே ஒரே இதில் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணணும்னு நினைக்கிங்களோ எல்லாமே ஒரே ஸ்க்ரீனில் பண்ணிட்டு போயிடலாம். இப்படி நீங்கள் பண்ணுறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சார்ட்ஸை ஒரே சிங்கிள் ஃப்ரேமில் வச்சு பார்க்கும்போது உங்களோட கான்சன்ட்ரேஷன் வந்து நீங்கள் எல்லா பக்கமுமே எங்கெல்லாம் நீங்கள் ட்ரேட் போட்டிருக்கீங்களோ எல்லாத்துலேயுமே நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ சப்போஸ் எங்கேயோ இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் நடக்குது அப்படின்னா கூட நீங்கள் அதே ஸ்க்ரீனில் வச்சு நீங்கள் பை ஆர் செல் எது வேணால் பண்ணிக்கலாம். ஒரே அப்ளிகேஷனில் நீங்கள் வந்து மல்டிபிள் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. உங்களுக்கு அதிலேயே பை பண்ணணுமா இல்லை செல் பண்ணணுமா அதுக்கான ஆப்ஷன் எல்லாமே உங்களுக்கு அந்த சார்ட்லேயே கொடுத்துருக்காங்க. நீங்கள் அங்கேயே டேரெக்டாக பை ஆர் செல் எது பண்ணணுனாலும் டேரெக்டாக அங்கேயே பண்ணிக்கலாம். நீங்கள் இவ்வளோ ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை விட்டுட்டு நிறைய அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி பார்க்குறது, நிறைய வெப்சைட்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறது, பெய்டு வெர்ஷன்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறது, அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ட்ரேடில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் என்ன செட்டப் வச்சுருக்கீங்களோ அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். நான் இதில் கொடுத்துருக்குற எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் நானுமே அதை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நம்புகிறேன். நான் இதில் ஒரு முக்கியமான விஷயம் மிஸ் பண்ணியிருக்கேன். என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்டாப் லாஸ். ஸ்டாப் லாஸுமே F&O லாஸஸ்க்கான ஒரு முக்கியமான ரீசன் தான். ஆனால் நான் எதனால் இதில் மென்ஷன் பண்ணலன்னு கேட்டிங்கன்னா நான் அதுக்கான ஒரு தனி வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன். இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்குற பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே உங்களால் ஒரு 80 to 90% ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக இருக்க முடியும். அப்படி உங்களால் அதை ஃபாலோ பண்ணியுமே உங்களால் அதை பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்புக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்களால் முடிஞ்ச வரை என்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது அதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இந்த வீடியோவோட உங்களோட ஃபீட்பேக்கை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.